வணக்கம். வரும் சனிக்கிழமை நாளைக்கு 24ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 ZOHO மீட்டிங் இருக்கு. ஆன்லைன் டிஸ்கஷன்ஸ், எல்லா விதமான கேள்விக்கும் உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் நான் கிளாரிஃபை கொடுக்கறதுக்கு ரெடி. எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ண முடியுமா, அந்த கொஷினுக்கான சான்சஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் டெஃபினட்டாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லாட்டினா ZOHO மீட்டிங் முடிஞ்சதுக்குமா எனக்கு டைரெக்டாக கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ZOHO மீட்டிங்கில் என்ன பேசுவோம், என்ன செக்டார் செம்ம ஹாட்டாக இருக்குது, எந்த செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஸ்டாக்கெல்லாம் ப்ராபபிளாக அடுத்த ஒரு 1 week to 3 monthsக்குள்ளே மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஸ்டாக் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த ஸ்டாக்கை நான் ஆவரேஜ் பண்ணலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஐடிசியில் நான் இப்போ போடலாமா, நல்லா கீழே இறங்கியிருக்கு. சத்தியமா வேணான்னு. ஏன்னு சொன்னால் அதுல கரெக்ஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி நிறைய ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க சந்தேகம், மற்றவங்களோட சந்தேகம் உங்களோட நாலேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப கம்மி சார்ஜஸ், 200 rupees + GST, 236 rupees. பேமெண்ட் பண்றதுக்கு 3 விதம் இருக்கு. ஒன்று, டைரக்டா எங்களோட HDFC அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னொன்று மெத்தட் ரேசர் பே. அதை கிளிக் பண்ணால் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI பேமெண்ட் மூலமாக டைரெக்டாக நீங்கள் பே பண்ணலாம். மூணாவது ஆப்ஷன், UPI பேமெண்ட் லிங்க் இருக்குது, அதுலேயும் கிளிக் பண்ணி அந்த நம்பருக்கும் நீங்கள் ஜிபேவோ பேடிஎம்மோ எந்த பேமெண்ட் மூலமாக பண்ணலாம். இந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். வாங்க, சனிக்கிழமைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அங்கே F&O ஸ்டாக்ஸோட மோர் ஆஃப் ஸ்விங் ட்ரேட், ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாத போச்சு. தோ ஆட்டம் போட்டுச்சு, 2 நாள் வோலட்டாலிட்டி காட்டுச்சு, இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால எல்லாருமே எதிர்பார்த்தது செம்ம ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும், பயங்கரமான மார்க்கெட் இருக்கும்ன்றது எதிர்பார்த்தாங்க. சீன் ஆரம்பிச்சப்பையும் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் நேற்று US மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 400-450 பாயிண்ட்ஸ், நாஸ்டாக்கும் ரைட், அதுவும் ஆல்மோஸ்ட் 450 பாயிண்ட்ஸ். ஒரே ஒரு ஆள். நம்ம இந்தியாவில் கூடயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஒரு 3% அப் ஆச்சுன்னா மார்க்கெட்டு சும்மா ஜகஜோதியாக இருக்கும். ஆனால் அந்த ரிலையன்ஸ்ன்ற ஒரு ஸ்டாக் அப்படி எடுத்துட்டு, இல்லை HDFCன்ற அந்த ஒரு ஸ்டாக்கை எடுத்துட்டு மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உப்புச்சப்பு இல்லாத இருக்கும். ஸோ இதே ஒர்க்கு தான் நேற்று யூஎஸ்ல நடந்துச்சு. US just because of NVIDIA, ரைட், அந்த ஒரே ஒரு ஸ்டாக் 13% அப் ஆச்சு. அந்த ஒரு 13% அப்புனால நம்ம இந்தியாவில் ஒரு ரிலையன்ஸ், ஒரு HDFC, நிஃப்டி தூக்குது, இல்லை இந்தியா மார்க்கெட் தூக்குது. அவன் NVIDIAன்ற ஒருத்தனால உலகத்தில் இருக்கிற அத்தனை மார்க்கெட் அப்படி தூக்கி நிற்குது. அது மட்டும்தான் நேற்று ஹீரோ. பியூட்டி என்னன்னு தெரியுமா, ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நம்ம எப்பயுமே அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஸ்பெஷலைஸ்டு. நேத்து ஒரு நாள் ரைட் NVIDIA ஏறினது எவ்வளவு அமௌண்ட்னு தெரியுமா? ரிலையன்ஸோட டோட்டல் மார்க்கெட் கேப். இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் ரிலையன்ஸ் 20 லட்சம் கோடி ஃபைனலா தொட்டுருச்சுன்னு. மனுஷன் ஒரே நாள்ல NVIDIA 13% ஏறிச்சு, 20 லட்சம் கோடி கம்பெனியோட மார்க்கெட் கேப் ஏறிடுச்சு. அப்போ யூ கேன் இமேஜின் வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் வெல்த் விச் இஸ் கிரியேட்டட் இன் NVIDIA. பேசிக்கா என்னதுன்னு சொன்னால் AI. சாட் ஜிபிடி வந்தப்பையும் எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் சாட் ஜிபிடின்றது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் சாஃப்ட்வேர். பின்னாடி இருக்கிற ஹார்ட்வேர், அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் யாருன்னு சொன்னால் NVIDIA தான், ரைட். இன்டெல் இப்பதான் வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம பார்த்தோம்ல நேற்று நியூஸ்ல, நீங்க நியூஸ் அடிக்கடி நீங்க பாருங்க, நிறைய நியூஸ்ல நான் வெறும் நியூஸ் மட்டும் அப்படியே நீட்டா படிச்சுட்டு போறது. அந்த நியூஸ் வரும்போதும் அந்த நியூஸுக்கு சம்பந்தப்பட்ட எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், இல்லை ஏதாச்சும் ஒரு எடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ், வருங்காலத்தில் அந்த கம்பெனியோட சார்ட்டை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தட் என்ன ஸ்டேஜஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாலட்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். அது எங்கேயாச்சும் அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும். நேற்று அதில் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நியூஸில் என்னென்ன போட்டிருந்தோம், இன்டெல்காரங்க HCL டெக்னாலஜி கூட
ஒரு டைப், இந்த சைடு விப்ரோ கூட வந்து ஒரு டைப். நியூஸ் எடுத்து பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நம்ம மார்க்கெட்டுக்கு வரலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் உப்புச்சப்பு இல்லாத போச்சு. ஃபைனலாக க்ளோஸ் ஆகும் போதும் எவ்வளோ -21 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி -180 பாயிண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து ஆஃப்லைட் கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போல்லாம் வந்து ஜோஹோன்ற நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஜோஹோவில் நிறைய நேரம் பேச முடியும். 3 மணி நேரம் 2.5 மணி நேரம்ன்றது அசால்ட்டாக வந்து நிறைய, அதாவது டைம் போகிறதே தெரியாது. இது வந்து ஒரு சில டைமில் நினச்சிட்டு இருந்தேன், நான் பேசுகிறனாலையா என் சைடில் இருந்தான்றது. ஆப்போசிட் பார்ட்டியும் அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்தால் உள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் 90-95% ஆஃப் த பீப்புள் கடைசியாக பாய்ன்னு சொல்கிற வரைக்கும் தங்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து வி ஃபீல் ப்ரவுட். சரி, மெயின் மேட்ருக்கு வரலாம். யூடியூப்பில் வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். மெயின்லி நான் வந்து சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து டிஸ்கஷன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். டிப்ஸுன்ற மாதிரி நம்ம எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. வி ஐடென்டிஃபை அ ஸ்டாக், ஏன் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் இல்லை கீழே வரும்ன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜோஹோ மீட்டிங்கில் நான் வந்து ஒரு 5-6 ஸ்டாக் இல்லை 7-8 ஸ்டாக் நான் எடுத்துகிட்டு வரேன். அதே மாதிரி நேர்கள் நிறைய கேட்குற கேள்வி, சில ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, இது இந்த லெவலில் இருக்கு, ரிஸ்க் எவ்வளோ 10 ரூபா, ரிவார்டு எவ்வளோ ஆல்மோஸ்ட் 50-60 ரூபா. ஸோ லைவ்ல டிஸ்கஸ் பண்ணி ஏன் என்னதுன்றது நிறைய டிஸ்கஸ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர் வந்து யூடியூப்ல பண்ண முடியாது. ரைட், ஒன்று. ரெண்டாவது வந்து எதெல்லாம் என்னால் பண்ண முடியும், டக்குன்னு நம்ம எடுத்துட்டு வர முடியும்னா நம்ம வந்து யூடியூப்ல பேசுகிறோம். ஒன்னே ஞாபகம் வச்சுங்களேன், டிப்ஸு. ரைட், நான் வந்து ஒரு 20 ஸ்டாக் எடுத்து இதுதான் பை ப்ரைஸ், இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ் சொல்லிட்டு போயிட்டு இருக்க முடியும், ஈஸியாக பண்ண முடியும். பட் ஃபைனலாக நீங்கள் இது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண வேணான்னு இருக்கிறேன். ரைட், அது மாதிரி ஆயிடாதீங்க. பேசிக்காக ஏன் இந்த ஸ்டாக் வாங்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால், சப்போஸ் நஷ்டத்துல போகுதுன்னு சொன்னா அப்படியும் அதை ஹோல்ட் பண்றதுக்கான கட்ஸ் இருக்கும். ரைட், ரீசெண்டாக வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ஹைலி கன்விக்டட் ட்ரேட், நீங்க 2 ஸ்டாக் சொல்லியிருந்தீங்க, ஆனா அந்த ஸ்டாக் எடுத்ததுல வந்து நெகட்டிவ் சைடில் போயிட்டு இருக்குன்னு. நான் அதுக்கு பதில் போடல. ஏன் நான் பதில் போடலன்னு சொன்னால், எனக்கு தெரியும் அதை வந்து ஜஸ்ட் புல் பேக் ரேலி, கீழே வந்துட்டு இருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? 1-2% வந்திருக்கு. இந்த 1-2% உன்னால தாங்க முடியல, உங்களால தாங்க முடியலன்னு சொன்னால் சத்தியமா வந்து ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான மார்க்கெட் கிடையாது. நீங்க 2 இடத்துக்கு போகலாம். ஒன்று எஃப்டிக்கு போயிடலாம், சேஃப். இல்லை எனக்கு ரிஸ்க் வேணும் ஆனா எனக்கு மென்டல் டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டு எவ்ரிடே வந்து ரேட் ஏறிடுச்சா கீழே இறங்கிடுச்சான்றது பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. 3 மாசம் இல்லை 6 மாசம் கழிச்சு உங்களோட நெட் NAV என்னதுன்றது பார்ப்பீங்க. ஒன்று. இல்லை ரியல் எஸ்டேட் போயிடுங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு வாங்கினதுக்கு அப்புறமா டெய்லி நீங்க வந்து ரேட் செக் பண்றீங்களா? அப்பா இப்ப என்ன ரேட்டு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இப்ப என்னப்பா ரேட்டு கேட்கறது இல்லை. அங்க வாங்கி போட்டு அடுத்த 6 வருஷம் 5 வருஷம் கழிச்சு மேபி சந்தோஷப்பட்டுப்பீங்க. யாராச்சும் இந்த இடத்துல ஏரியால ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 20% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட், அங்கெல்லாம் அந்த டென்ஷன் இல்லாத வெயிட் பண்றீங்க. வேற ஸ்டாக் மார்க்கெட்ல வெயிட் பண்றது கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ல சில டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி, இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லா பிசினஸ்லயும் வந்து ஃப்ராடுங்க இருக்கிறாங்க, அறகுற வேக்காடுங்க இருக்கிறாங்க. ஐம் யூசிங் எ வெரி ஸ்ட்ராங் லாங்குவேஜ். ரைட், விஷயம் தெரியாத உங்க காசுல வந்து கத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில சீரியஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி ஓப்பனாவே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், வாங்க எங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, எங்க செட்டப் பாருங்க, there is nothing to hide. நாங்க என்ன பேசிஸ்ல பண்றோன்றது பார்த்துட்டு அதுக்குமா நீங்க டிசைட் பண்ணுங்கட்டு அது நிறைய தடவை நான் வந்து ஓப்பனா சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வந்து இது மாதிரி ஓப்பனா பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? எங்க ஆஃபீஸ்ல வந்து எப்பயுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி, சார் இந்த இது போடுங்க சார், இது பண்ணுங்க சார், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து யாருமே பேசுனது கிடையாது. நீங்க கேட்குற கேள்விக்கு வி ரெஸ்பாண்ட். வி டோன்ட் ட்ரை டு செல் ஆர் புஷ். எதுவுமே வந்து செல் பண்றதுக்கோ இல்லை புஷ் பண்றதுக்கோ இது பண்றது கிடையாது. இன்னைக்கு டேட்ல நான் வந்து டிப்ஸ் கொடுக்குறேன் சொன்னால்
கம்ஃபர்டபுளா மாசத்துக்கு வந்து ஒரு 500ல இருந்து 600 பேர் வந்து பணம் கட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. நான் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது வேணான்னு சொல்லிட்டு தான். வாங்க, நான் ஷேர் பண்றேன், நாலேஜ் ஷேர் பண்றேன்னு தான் நான் பேசியிருக்கேன். ஜோஹோல நிறைய விஷயத்த வந்து நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். சரி, இது நம்ம பேச ஆரம்பிச்சால் ஜோஹோ பத்தி நம்ம பேசுறோன்றது வரும். நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் நிலைமை மட்டும் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹை டச் ஆச்சு. 2297, ஆல்மோஸ்ட் 300 நம்ம எதிர்பார்த்த லெவல். இந்த லெவலை வந்து நேத்து எதிர்பார்த்தேன், ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. போன வாரம் நான் சொன்னேன் மோஸ்ட் லைக்லி 22nd இன்னைக்கு மார்க்கெட் வந்து 22,300 டச் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும்ன்றதுக்கு இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ். ஒரு நாள் தவறி போச்சு, பட் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. டார்கெட் மிஸ் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். 2000 ரூபால மிஸ் ஆயிருக்கு. 22,300 ரூபால 2000 ரூபான்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஐ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ். சரி, இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகி நின்னுச்சுன்னு சொன்னால் ஒரு நாள் ஆன் எ க்ளோசிங் பேசிஸ், தென் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபார் 22,500. அதுக்கப்புறமா 22,790, 850 அந்த ரேஞ்செலாம் இருக்கு. அந்த ரேஞ்செலாம் நம்ம இப்போதைக்கு பேச வேணாம். இந்த ரேஞ்சை மட்டும் நம்ம பேசிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, பிஃபோர் எலெக்ஷன் மோஸ்ட் லைக்லி, மறுபடியும் நான் சொல்றேன், பிஃபோர் எலெக்ஷன் மோஸ்ட் லைக்லி 23,000 லெவலை வந்து தாண்டறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது நான் ஏற்கனவே ஹிண்ட் கொடுத்துருக்கிறேன். சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். எங்க ஹையஸ்ட் கால் எழுதியிருக்கிறாங்க, தள்ளி எழுதியிருக்கிறாங்க. 23,000 லெவல்ல தான் ஹையஸ்ட் கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவல் கால்ஸ் எங்க எழுதியிருக்கிறாங்க, 22,500 லெவல்ல எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கரண்ட் லெவல்ல இருந்து ஆல்மோஸ்ட் 200 ரூபா க்ளோஸ் ஆனது. லெவல் என்னது, 22,222. சூப்பர்ப் நம்பர், ரைட்? 5-2 டோட்டல் பண்ணா 1 வருது. ஸோ வில் நாட் கெட் இன் டு தோஸ் திங்ஸ். ஒரு நல்ல நம்பர்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 250 to 260 பாயிண்ட்ஸ் வந்து அப் சைட்ல ஓப்பன்ல இருக்கு. டவுன் சைட்ல எங்க இருக்கு, 22,000 லெவல்ல வந்து ஹையஸ்ட் புட் இருக்கு. அடுத்த லெவல் தள்ளி எழுதி இருக்கிறாங்க. எங்க எழுதி இருக்கிறாங்க, 21,500. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ். நீங்க எடுத்து பாருங்களேன், 22,500 மேல வந்து 23. ஸோ 500 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ இங்க கீழே எங்க எழுதி இருக்கிறாங்க, 22,000 கீழே வந்து தள்ளி எழுதி இருக்கு 21,500. ஸோ ஸ்ப்ரெட் வந்து ரெண்டு சைட்ல 500 பாயிண்ட் தள்ளி தான் வந்து ஒரு ஃபோர்ட்ரஸ் மாதிரி கட்டி இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. சைட்வேஸ்ல போகும், பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. மேபி இருந்தாலும் இந்த 200-300 பாயிண்ட் ஃபிளக்சுவேஷன் தான் இருக்குன்ற மாதிரி தான் காட்டிட்டு இருக்கு. மோர் ஆஃப் எ மேனேஜ்ட், யாரோ ஒருத்தர் மேனேஜ் பண்றாங்க நிஃப்டியை. பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கான டெண்டன்சி இருக்கு, பட் அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வில் நாட் கெட் இன் டு தோஸ் பேலன்சிங் ஆக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ள காசு போட்டோமா, என்ன காசு எடுக்கிறோம், உள்ள என்ன வேணா ஆகட்டும், நம்ம அந்த ஆடுறதுல சின்னாபனம் ஆகாத இருந்தா சந்தோஷமா இருக்கும். பேங்க் நிஃப்டி 46,799, 46,800 வச்சுங்க, 180 பாயிண்ட்ஸ் மைனஸ். கால் எங்க ஹையஸ்டா இருக்கு, 47,500ல ஹையஸ்ட் கால். செகண்ட் ஹையஸ்ட் கால் 47,000ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் அப் சைட்ல இருக்கு. டவுன் சைட்ல 46,800 அண்ட் 46,000. ஓரளவுக்கு வந்து குஷன் இருக்கு. ரெண்டுமே நிஃப்டி சைட்லயும் எடுத்துக்கிட்டனாலும் சரி, பேங்க் நிஃப்டி சைட்லயும் எடுத்துக்கிட்டனாலும் சரி, மோர் ஆஃப் டவுன் சைடுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் தான் காட்டியிருக்கிறாங்க. ஹையர் சைட்ல கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கால்ஸ் ரைட் பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் வந்துச்சுன்னா கீழே வரும், ஸ்லோவா வரும். மேல சப்போஸ் நம்ம அந்த லெவல் சொன்னோம் தெரியுமா, 22,500, இங்க பேங்க் நிஃப்டியில 47,500, இந்த ரெண்டு லெவலை தாண்டிச்சுன்னு சொன்னால் பிச்சுக்கிட்டு போகும். ஐம் யூசிங் எ வேர்ட், பிச்சுக்கிட்டு போகும். தட் மீன்ஸ் வெரி ஸ்ட்ராங் அப்சைட் மூவ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நேச்சுரலி ஷார்ட் கவரிங், ரைட்? 3 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா நான் எதுவும் சொல்ல விரும்பல, செக்டர் ஸ்பெசிஃபிக்காவும் நான் எதுவுமே சொல்ல விரும்பல. நாளைக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு நல்ல வீடியோ போடலாம் யூடியூப்ல. அடுத்த வாரம் செக்டார் ஏதாச்சும் ஒரு 3 செக்டார் வந்து எப்படி இருக்கும், ஒரு அட்லீஸ்ட் யூடியூப் கோசரம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு
4 to 5 ஸ்டாக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒர்த் வைல், ரைட்? அண்ட் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாக் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி.